Okay, the next program title is example for operator overloading for relational operators. Sir, in the first operator overloading na enna adala nama paaka pora relational operator eppadi overload panna porom. First we will see we will read inheritance. Overloading அப்படினாலே நம்ம மைண்ட்ல செட் ஆகணும். Overloading concept is one of the part of polymorphism. Overloadingன்றது ஒரு பார்ட். எந்த ஃபீச்சர்ஸ்ல? பாலிமார்பிசம்ங்கற ஃபீச்சர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் நம்ம அத நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். Polymorphism categories are overloading and overriding. So operator overloading is also one of the category of overloading. Overloading la another category is operator overloading ன்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஓவர்லோடிங் என்னக்கா சார்? இப்போ வந்து இப்போ another category, second category operator overloading ன்றீங்க. May know what is the first category? First category is function overloading. இங்க சொல்லிருக்காங்க பாலிமார்பிசத்துல ரெண்டு கேட்டகரி இருக்கு. First one is overloading, second one is overriding. Overloading categories are function overloading and operator overloading. Already we saw function overloading concepts. ஏற்கனவே நம்ம function overloadingன்ற ஒரு கான்செப்ட்ஸை பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் வந்துட்டு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கும் ஃபங்க்ஷன் ஓடிக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்? விச் ஒன் ப்ராசஸ் இன் ரேபிட் ஸ்பீட், விச் ஒன் ப்ராசஸ் இன் டெட் ஸ்லோ, விச் ஒன் இஸ் more flexible, which one is not flexible, that why we are use another one. இப்போ நம்மளுக்கு வந்து எதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது, எதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அப்போ அந்த டிஸ்அட்வான்டேஜ் ஆனதை ஏன் அதையும் இன்னும் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வந்தது. இப்போ ஓவர்லோடிங் கேட்டகரிஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் குயிக்லி ப்ராசஸ்ட் கம்பேர் வித் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் எடுத்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிற ஒரு கேட்டகரி எந்த கேட்டகரியை விட ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுன்றாங்க? ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கேட்டகரியை விட ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகக்கூடியதான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கேட்டகரி. ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் குயிக்லி ப்ராசஸ் கம்பேர்ட் வித் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஓகே, குட். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் குயிக்லி ப்ராசஸ் கம்பேர்ட் வித் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ப்ராசஸ் ஸ்லோலி. அதான் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் நேம் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன். இப்போ வந்துட்டு சார் எனக்கு வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. எனக்கு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்னென்னு தெரியாது, இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா எனக்கு என்னென்னு தெரியாது. சரி, இப்போ வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருவோம். எதுக்குன்னா இப்போ வந்து ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் ஃபார் function overloading. Example for function overloading. So இப்போ வந்துட்டு example for function overloadingல example number 1. இப்போ பாருங்க void கூட வேண்டாம். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனே வச்சுக்குவோம். int divider int I, int j. இதில் something. Finally we are mentioned return and then something. இந்த இடத்துல ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. Here I return some one values. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து some one வேல்யூ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஏன்னா அது ஃபங்க்ஷன். இப்போது இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு div அப்படிங்கிறது லாங்குவேஜ் பேஸ்டு. எனக்கு வந்து function overloading based on language, like here using languages English. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க லாங்குவேஜ் அது இங்கிலீஷ் அப்படின்றாங்க. சரி சார், அப்போது இன்னொன்று ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் ட்ரை டு கிவ். இப்போது இந்த இடத்துல இப்போது example 1 for operator overloading based on operator symbol.
like here using operator category is arithmetic. Here using operator category is arithmetic, like divide. ஸோ இங்கே டிவைடுங்கிற ஒரு ஆப்ரேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே கொடுத்துட்டாங்க. சார் இங்கே வந்து எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் கொடுத்தேன்னா அவ்வளோதாங்க. இது வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். மேலே இருக்கிறது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்ன்றாங்க. ஹியர் ஐ மென்ஷன் above statement, சாரி எனக்கு இங்கே பாருங்கள், above statement using function name is div. Above statement using function, above statement, above subprogram, above statement கிடையாது, above subprogram using function name is, above subprogram name is, above subprogram using its name is div. இந்த சப்ரோகிராமில் இப்போ என்ன கேட்டகரி இது? ஃபங்க்ஷன். above subprogram like function using its name is div. ஆனால் இங்கே பாருங்கள், above subprogram like function using its name is என்ன? div ஆப்ரேட்டர். divங்கிற ஒரு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. using its name is operator is word, div word. ஆனால் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்லாஷ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர்ன்றாங்க. ஸோ என்ன சார் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னீங்கன்னா, ஆல் லாங்குவேஜஸ் லைக் தமிழ், English, Hindi and etc, etc, and all languages like Tamil, English, Hindi and etc, common symbol languages, all languages like okay, div sorry, all languages like Tamil, English, Hindi and etc, you using you will have all languages like will have actually word like div, will have word like div, but div word exactly div word is not matched